நேயர்களே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். வெளிச்சத்தை காண ஆவலாய் இருக்கிறோம் பாஸ்டர், எடுத்து வாருங்கள். ஆமென். எங்களை பிரகாசிக்க செய்கிற தேவன் எங்களுடைய ஒன்றான மெய்தேவன். நாங்கள் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த கடைசி காலத்தில் உம்முடைய ஒளி எங்கள் மேல பிரகாசிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவர் மேலும், புதிதாக ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவர் மேலும் உங்களுடைய ஒளி பிரகாசித்து ஒரு எழுப்புதலை இந்த டொரண்டோ தேசத்துல காண கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இப்படியாக ஒவ்வொரு தேசங்களிலேயும் எழுப்புதல் பரவ உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். துதிகன மகிமை ஒன்றான மெய்தேவனாகிய உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். நாங்கள் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கும் பொழுது, எழும்பின் பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இன்றைக்கு இந்த கடைசி காலத்துல வாழுகிற எங்கள் எல்லார் மேலும் தேவனுடைய மகிமை வெளிப்படுகிற காலமாக இருக்கிறது. எங்கள் மேல உதித்திருக்கிறதாக இருக்கிறது. அவருடைய தீபம் எங்கள் மேல உதித்திருக்கிறது. இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். நாங்கள் எண்ணாகமம் 6ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல பார்க்கும் பொழுது, எண்ணாகமம் 6ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல, கர்த்தர் தம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி எங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். இப்படியாக வந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்த தேவன் தான் எங்களுடைய தேவன். இன்றைக்கு ஊழியம் செய்கிற விசுவாசிக்கிற எல்லாரையும் எங்களுடைய முகத்தை அவர் பிரகாசிக்க செய்து அவர் எங்களோடு கிருபையாயிருக்க கடவர். இந்த கடைசி காலத்துல, நோவாவின் காலத்துல நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. அதே போல இந்த கடைசி காலத்தில் எங்கள் ஒவ்வொருவருக்கும், இந்த நித்திய வெளிச்சம் சங்கமம் ரேடியோவை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அவருடைய கிருபை கிடைத்து அந்த பிள்ளைக்குள்ள, இயேசுடைய பிள்ளைக்குள்ள நாங்கள் எல்லோரும் போய் தப்பித்துக் கொள்ள பாருங்கள். எங்களுடைய இயேசு எல்லாரையும் தன்னுடைய பிள்ளைக்குள்ள வரும்படி அழைக்கிறார். நீங்கள் தான் டிசிஷனை உங்களிடத்துல தந்திருக்கிறார். இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். அது ஒரு இடுக்கமான பாதையாக இருக்கிறது. உலகத்தின் பாதை அகலமாக விசாலமான பாதையாக இருக்கிறது. அந்த நெருக்கமான இடுக்கமான பாதையில உங்களுடைய அனைவரையும் அழைக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்கள், யோபு சொல்லுகிறான். யோபு 29ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல சொல்லுகிறது, அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். பாருங்கள், இருள், இந்த பாவ இருள், சாப இருள், இப்படியான எல்லா விதமான இந்த பிசாசின் இருளான காரியங்கள் எல்லாவற்றையும் பாருங்கள், யோபு சொல்லுகிறார், நான் கடந்து போனேன். அவருடைய தீபம், அவருடைய ஒளி என் மேல பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால் பாருங்கள், அவர்களுக்கு வெளிச்சத்தை தந்து எங்களை வழி நடத்துகிறவனாக இருக்கிறார். நாங்கள் 119ஆம் சங்கீதத்திலே பார்க்கும் பொழுது, அவருடைய வசனம் எங்களுக்கு கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. இன்றைக்கு பாருங்கள், அவர் எங்களுக்கு ஆவியை தந்திருக்கிறார். இந்த ஆவி ஆத்துமா ஒன்றான மெய்த்தவனுடையது. அது கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. அந்த ஆவியும் ஆத்துமாவும் பாருங்கள் மீண்டுமாக எங்களை படைத்து அந்த தேவனிடத்துல போய் சேர வேண்டும். பாருங்கள், பிசாசு உங்க நரகத்துக்கு உங்களுடைய ஆத்துமாவை இழுத்து செல்ல நீங்கள் விட்டு விடக்கூடாது. பாருங்கள், இயேசுவை அண்டிக்கொள்ளும் பொழுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்ற இயேசுவை நீங்கள் அண்டிக்கொள்ளும் பொழுது
அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பரலோகத்துல சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். முடிவு வரையில் நீங்கள் அவரை விட்டுவிடக் கூடாது. அவருடைய வசனத்தை தினமும் தியானித்து அதன்படி நடக்கும் பொழுது, கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அதன்படி நடக்கும் பொழுது அவர் அவருடைய ராஜ்யத்துல சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, நாங்கள் வாழப்போற ராஜ்யத்தை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். நாங்கள் இந்த உலகத்துல கண்ணீர் உள்ள கண்ணீர் இருக்கு, கவலை இருக்கு, துக்கம் இருக்கு, மரணம் இருக்கு, இருள் இருக்கு இந்த உலகத்துல. எங்களுடைய தேவனுடைய ராஜ்யத்துல பாருங்க, நாங்கள் வாழும் பொழுது ஏசாயா 60:19 வசனத்துல, இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். நித்திய வெளிச்சத்தை தந்து அவரோடு நாங்கள் நித்தியமாக வாழுகிற வாழ்வை நீங்கள் இந்த நித்திய வெளிச்ச சங்கமம் ரேடியோ ஊடாக பெற்றுக்கொண்டு அந்த வசனங்களை நீங்கள் அனுதினமும் தியானித்து அந்த வெளிச்சத்துல வாழுகிற வாழ்வை நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் எங்களை பிரகாசிக்க செய்கிறது தான். அவர்தான் வெளிச்சம். பாருங்கள், சூரியன் சந்திரனை இந்த உலகத்தில எங்களுக்கு வெளிச்சமாக தந்திருந்தாலும் அவருடைய நித்திய வெளிச்சத்துல ராக்காலம் இல்லாத ராஜ்யத்துல கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, மரணம் இல்லை. இப்படியான ஒரு நித்திய வாழ்வு இயேசுவிடத்தில் அந்த ஒன்றான மெய்த்தவரிடத்திலிருந்து மட்டும்தான் வருகிறது. நீங்கள் மதங்களில போய் இந்த மெய்யான வாழ்வை, நிலையான வாழ்வை நீங்கள் இயேசுவிடத்துல மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும். மதங்கள் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. நாங்கள் யோவான் 11:3 இந்த ஒன்றான மெய்த்தேவனை இயேசு கிறிஸ்து ஊடாக ஒன்றான மெய்த்தேவனாய் உண்மையும் மெய்த்தேவன் அனுப்பின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். அப்படியாக நாங்கள் எங்களுடைய வாழ்வு ஒரு நித்திய வெளிச்சத்தில மகிமையாக வாழுகிற வாழ்வு. அந்த வாழ்வை நீங்கள் ஒரு பொழுதும் இழந்து விடக்கூடாது. இயேசுதான் எங்களை பிரகாசிக்க செய்கிறவர். இன்றைக்கு இந்த வசனங்களை அவர் தந்த தரிசனத்தினூடாக அவர் தந்த வார்த்தைகளை நாங்கள் அப்படியே உங்களுக்கு தருகிறோம். நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த வசனங்கள் எல்லாம் தேவனுடைய வசனங்கள் என்று நீங்கள் தேவனுடைய ஆவியினால பலர் எழுதி இருந்தாலும் எல்லா வசனங்களும் தேவனுடைய ஆவியினால் எழுதப்பட்டது. ஆவியானவர் அவர்களுடைய அந்த எழுதினவர்களுக்கு ஆவியானவரின் துணையுடன் அவர்கள் எழுதினார். இந்த புத்தகத்தை எழுதின ஓதர் ஹோலி ஸ்பிரிட் ஆவியானவர். இந்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக் கொள்ளும் பொழுது, இன்னைக்கு பெற்றுக் கொள்ளாதவர்கள், இன்றைக்கு இந்த ஊழியம் செய்கிற அனைவரும் இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு மதங்களில் இருக்கிறவர்கள் இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு தாயின் வயிற்றில நீங்கள் பாவ மனிதனாக பிறக்கிறீர்கள். நாங்கள் மறுபடியும் பிறக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வரும் பொழுது நாங்கள் ஆவியில பிறக்கிறோம். 2 விதமான எங்களுக்கு உள்ளான மனித நிலை நாங்கள் பிறக்கிறோம். உங்களுடைய ஆவியும் ஆத்துமாவும் தேவனுடைய வார்த்தையோடு இணைந்து செயற்படுகிற வாழ்வுதான் இந்த நித்திய வாழ்வாக மலருகிறது. உள்ளான மனுஷனில நீங்கள் செயற்பட வேண்டும். வெளியான மனுஷனில செயற்படும் பொழுது இந்த சரீரமும் ஆத்மாவும் செயற்படும் பொழுது பாருங்கள், சரீரம் இந்த பாவம் செய்வதற்கு முக்கிய காரணம் சரீரமாக இருக்கிறது. ரோமர் 7:00 சொல்லப்படுகிறது, நான் நிர்பந்தமான மனுஷன், நான் இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்க கூடும்? வருகிறாள் பாவத்தின் பின்பாக வந்த இந்த சரீரம், இந்த பாவ சரீரத்திலிருந்து எங்களை விடுதலை செய்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யோவான் 1:9 சொல்லுகிறது, உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. எந்த மனுஷனை நீங்கள் எந்த மத இனமாக இருந்தாலும்
வேதாகமத்தில யோவான் 1ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் புதியவர்கள் படித்து அறிந்து கொள்ளலாம். 1வது வசனம் சொல்லுகிறது, யோவான் 1:1, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, இந்த வார்த்தை தான் தேவனாக இருந்தது, வார்த்தையின்படிதான் இயேசு வாழ்ந்து காட்டினார். வார்த்தை மாம்சமாகி இயேசுவாக இந்த உலகத்துக்கு வந்து இந்த வார்த்தையாகவே வார்த்தையின்படிதான் இயேசு வாழ்ந்து காட்டினார். வார்த்தைக்கு விரோதமாக செயற்படுகிறது தான் பிசாசின் கிரிகைகளாக இருக்கிறது, பாவமாக இருக்கிறது. வார்த்தையின்படி வாழ்ந்து எங்களை இன்றைக்கு எல்லா மனிதர்களையும் இயேசுவிடத்தில் வருகிற இயேசுவை ரட்சகராயிட்டு கொண்டு எல்லா மனுஷர்களையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை அறிய அறிய இந்த உலகத்தில நீங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிய முன்பாக உலகத்தில் உள்ள 5 கண்டத்தில் உள்ள அனைத்து மக்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு தேவனுடைய புத்தகம், தேவனுடைய வார்த்தை, அந்த வேதாகமம். வேதாகமம் பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் லீவிங் திஸ் எர்த். பைபிள் என்பது பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் லீவிங் இந்த உலகத்தை விட்டு இந்த உலகத்துல ஒரு முறைதான் வாழ்வு. எபிரேயர் 9 சொல்லப்படுகிறது. அந்த வாழ்வில மரிக்க முன்பாக இந்த புத்தகத்தை ஆராய்ந்து தியானித்து அறிந்து கொண்டு அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அவரோடு வாழுகிற வாழ்வு, அதுதான் இந்த உலகத்திலே நாங்கள் ஒரு அவரோட வாழுகிற வாழ்வு ஒரு சந்தோஷமான வாழ்வு. சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாக என்ற வாழ்வுதான், மகிழ்ச்சியாயிருக்கிற வாழ்வு. அவருடைய ஆலயத்துக்கு போகும் பொழுது நாங்கள் மகிழ்ச்சியாயிருக்க வேண்டும். மகிழ்ச்சியை தருகிறது தான். அந்த இடத்துலதான் இயேசு தலைவராக இருக்கிறார், நாங்கள் அவயவங்களாக இருக்கிறோம். இப்படியாக நாங்கள் பரிசுத்தமாக அந்த சபைக்கு போய் ஆராதிக்கும் பொழுது அவர் தன்னுடைய மகிமையை காண்பிக்கிறார், சந்தோஷத்தை தருகிறார். எந்த மனுஷனும் இயேசுவிடத்துல வர முடியும். பாருங்கள், மகாத்மா காந்தி அந்த மெய்யான ஒளியை புதிய ஏற்பாட்டு மூலமாக அந்த மெய்யான ஒளியை கண்டு கொண்டார். இயேசுடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டார். அந்த வார்த்தை தான் அவருக்கு பல ஞானத்தை, புத்தியை, அறிவை கொடுத்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய வார்த்தை வாழ்வழிக்கிற வார்த்தையாக இருக்கிறது. பாருங்கள், இயேசு இஸ்ரவேல் தேசத்துல வந்து பிறந்தார். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தான் தேவனுடைய ஜனங்களாக இருந்தார்கள். நாங்கள் இஸ்ரவேலை தவிர்த்த இந்த உலகத்துல வாழுகிற எல்லா மக்களும் புற ஜாதிகளாக இருந்தோம். பாருங்கள், தேவன் இரக்கமுள்ளவராக இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைக்காத பாக்கியம் இன்றைக்கு புற ஜாதிகளாகிய எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. பாருங்கள், அன்று இயேசு இஸ்ரவேல் தேசத்துல பிறந்திருந்தாலும் அவர்கள் இயேசுவை இன்னும் அறியாத மக்களாக இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு நாள் இயேசு அவர்கள் அனைவரையும் ரட்சிக்க செய்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், இந்த புறஜாதிகள் இன்னும் அதிகமாக ரட்சிக்கப்படும் பொழுது ஒரு நாள் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களும் உணர்ந்து ரட்சிக்கப்படுவார்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல இதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்துல பிறந்தார். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் இயேசு இந்த உலகத்துல பிறந்தார். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பிறந்தார், புற ஜாதிகளையும். அவர் பட்சபாதம் இல்லாத தேவன், இரக்கமுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன். பாருங்கள், இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது எல்லா மக்களுக்கும் அதிசயங்கள், அற்புதங்களை, நன்மை செய்கிறவராகத்தான் சொல்லி தெரிந்தார். ஒரு பாவம் கூட செய்யாத இயேசு, பாவம் இல்லாத இயேசு இந்த உலக ராஜாக்களுக்கு கூடாக, உலக அதிகாரிகளுக்கு கூடாக பாவமாக்கப்பட்டார், சாபமாக்கப்பட்டார். பாருங்கள், உலகத்தின் சட்டங்கள் மூலமாக அவருடைய மிஷன் மதிப்பதற்காக வந்தார். இந்த மனிதகுலத்தின் பாவங்கள், அக்கிரமங்களை நீக்குவதற்காக, எங்களுடைய மனிதகுலத்தின் பாவங்களுக்காக பாவம் இல்லாத இயேசு பாவமானார். மனிதகுலத்தின்
சாபங்களுக்காக சாபம் இல்லாத இயேசு சாபமானார். பாருங்கள், இன்னைக்கு ஜாதி மத இன கொலைகள் வெறிகள் இப்படியான பாரம்பரிய பாவங்கள் சாபங்கள் இவை எல்லாவற்றையும் அவர் அந்த சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார். இன்றைக்கு எங்களுக்கு விடுதலை தந்திருக்கிறார். அவர் ஆவியானவராக இருக்கிறார். 2 Corinthians 3:17 பார்க்கும் பொழுது கர்த்தரே ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. எங்களுக்கு அந்த விடுதலையை தந்திருக்கிறார். இருளை அகற்றி இருக்கிறார். எங்களுடைய வாழ்வில நாங்கள் அறியாமல் இருந்த காலத்துல செய்த பாவங்களை எல்லாம் அவர் மன்னித்திருக்கிறார். பாருங்கள், அவர் நாங்கள் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல நாங்கள் ஒரு இருளான காலத்துக்கிட்ட போகிறோம். ஆனால் அவரை அறிந்த மக்களுக்கு அவர் எங்களில உதிக்கிறவராக இருக்கிறார். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். பாருங்கள், இப்படியாக இந்த பூமிய இருள் சூழ போகிறது. இந்த இருள் சூழும் காலத்துக்குள்ள நாங்கள் போய் கண்டுக்கிறோம். இயேசுவை நீங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள இயேசு ஒரு எழுப்புதலை கட்டளை இருக்கிறார். எல்லா மக்களும் இந்த சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களிடத்துல கர்த்தர் உதிக்கிறவராக இருக்கிறார். அவரை நீங்கள் வேண்டாம் என்று மறுத்து விட்டார். இந்த உலகத்தை படைத்த தேவன், உங்களை படைத்த தேவன், இன்றைக்கு நாங்கள் சுவாசிக்கிற சுவாசத்தை அந்த மெய்த்தவன் தான் எங்களுடைய சுவாச பயிர அடைத்திருக்கிறார். உங்களை படைத்த தேவன் ஜீவ சுவாசத்தை தந்தைக்கு உயிரோடு இருக்கிற அத்தனை மிருகங்களாக இருந்தாலும் பறவைகளாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் எல்லாம் அந்த ஒன்றான மெய்த்தவன் அவனுடைய படைப்புகள் என்பதை நீங்கள் ஆதியாகமம் முதல் 3 அதிகாரங்களிலேயும் கற்றுக்கொள்ளலாம். பாருங்கள், அந்த மெய்த்தவன் தான் எங்களை படைத்தார். அதோடு விசேடமாக மனிதனை படைக்கும் பொழுது தேவனுடைய சாயலாகவும் தேவனுடைய ரூபத்தின்படி படைத்து எங்களுக்கு ஒளியை தந்திருக்கிறார். ஒளி எல்லா மனுஷரையும் இயேசு எல்லா மனுஷர்களும் ரட்சிக்கப்பட எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற ஒளி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்துல பிறக்கும் பொழுது பாருங்கள், பழைய ஏற்பாட்டில சொல்லப்பட்ட வசனம் நிறைவேறினது. பழைய ஏற்பாட்டில ஏசாயால சொல்லப்பட்டது, இருளில் இருக்கும் மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசுதான் அந்த வெளிச்சம். பிறக்கும் பொழுதும் பாருங்கள், லூக்காவில சொல்லப்படுகிறது, இருளில் அதே வசனம், இருளில் இருக்கும் மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இன்றைக்கு புறஜாதிகளாகி எங்களுக்கு அவர் பெரிய வெளிச்சத்தை தந்து அவர் தேவனுடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றி இருக்கிறார். அதோடு அவர் எங்களை பரலோக பிரஜைகளாக எங்களை மாற்றி இருக்கிறார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எங்களுக்கு அந்த பலத்தை தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை தந்திருக்கிறார். நாங்கள் அன்றைக்கு எருசலேமிலேயும் யூதாவிலேயும் சமாரியாவிலேயும் சாட்சியா இருந்தது போல இன்றைக்கு நாங்கள் வாழ்கிற ஒவ்வொரு தேசங்களிலேயும் இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசம் செய்து அந்த தெய்வம் தான் மெய்யான இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அண்டிக் கொள்வதுதான் மெய்யான தெய்வமாக இரட்சகராக அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியை தந்து உங்களை பரலோகம் வரைக்கும் அழைத்து செல்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, நாங்கள் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நாங்கள் முதல் பரிசுத்த ஆவியானவரை அவரை அண்டிக் கொள்ளும் பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து தருகிறார். தேற்றவாளராக எங்களுக்குள்ள வாசம் செய்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். 2 பேதுரு 1:12 சொல்லுகிறது, பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கு நாங்கள் பரலோக பிரஜைகளாக இருக்கிறோம். இன்றைக்கு அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரும் நாங்கள் ஹெவன்லி சிட்டிசன்ஸாக எங்களுடைய இறுதி பயணம் பரலோகத்துல நாங்கள் ஒருவர் ஆத்துமாவில
அது இயேசு கிறிஸ்துடைய உடையோடு நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். மரணம் எங்களுக்கு பிரிவு அல்ல, மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்வு தான் இயேசு கிறிஸ்துவோட இந்த சரீரம் அகற்றப்பட்டு, இந்த பாவ சரீரம் அகற்றப்பட்டு இயேசு கிறிஸ்துடைய சரீரம் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு புதிய சரீரத்தை தந்து அவரோடு நாங்கள் எங்களுடைய ஆத்துமா உருவத்தில நாங்கள் ஆத்துமாவில வாழ முடியும். கவலை இல்லாமல், கண்ணீர் இல்லாமல், துக்கம் இல்லாமல், மரணமே இல்லாமல் நித்தியமான வாழ்வை நீங்கள் ஒருவரும் இழந்து விடக்கூடாது. அவரை நீங்கள் இந்த மதத்தில் இருக்கிறவர்கள் ஒரு துறைத்த ஆவிகளுடையவர்களாயிருப்பார்கள், அதிகாரத்தின் ஆவிகளுடைய இருப்பார்கள். இப்படியான ஆவிகளை வணங்குகிறவர்கள் அப்படியாக உங்களை தவறான பாதையில் அழைத்து செல்வார்கள். இந்த வன்முறைகளில மத கலவரங்களில் உங்களை அழைத்து சென்று கடைசியாக நரகத்துக்கு இழுத்து செல்வார்கள். பிசாசனுடைய கிரிகைகளை உடையவர்களாக இருப்பார்கள். பிசாசு ஏஞ்சல்ஸாக இருந்து வந்தவர்கள், ஏஞ்சல்ஸ்ல இருந்து தேவனுக்கு எதிராக எழுந்தவர்கள் தான் பிசாசாக செயல்படுகிறார்கள். இவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் நாங்கள் ஞானமாக நடந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களில, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாது. வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்படுகிறது, பிசாசு 24 மணி நேரமும் எங்கள் குற்றம் கண்டுபிடிக்கிறவனாக இருக்கிறார். நாங்கள் தவறு செய்யும் பொழுது, தவறுக்கு இடம் கொடுக்கும் பொழுது அவன் தேவனிடத்துல அவன் போய் அவன் எங்களை குற்றப்படுத்துகிறவனாக, குற்றம் சாட்டுகிறவனாக இருக்கிறான். அவர்கள் யோபு புத்தகத்தில் இருக்கும் பொழுது தேவன் சொல்லுகிறார், அவன் உத்தவன், சன்மார்க்கன், தேவனுக்கு பிரியமாக நடக்கிறவன் என்று சொல்லும் பொழுது பாருங்கள், பிசாசு தேவனிடத்துல போய் நீர் அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறீர், உம்முடைய ஒளி அவனிடத்துல இருக்கிறது, நீர் அந்த வேலி அடைத்து பாதுகாக்கிறீர், அதை எடுத்து விடும், அவன் நமக்கு தூசிக்கானோ என்று பாரும் என்று சொல்லி சேலஞ்ச் பண்ணுகிறான். இப்படித்தான் எங்கள் ஒவ்வொருவரையும், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும், இயேசுவிடத்துல வருகிற ஒவ்வொருவரையும் குற்றம் சாட்டுகிறவனாக, பாவ சிந்தனைகளை கொண்டு வருகிறவனாக இருக்கிறார். நாங்கள் இயேசு கற்று தந்திருக்கிறார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுது அந்த பாவம் உங்களுடைய மனதில் உருவாகி அது கற்பந்தறிந்து பாவமாகிறது. பாவம் பூரணமாகும் போது மரணத்தை தெரிவிக்கிறது. பாருங்கள், யோசேப்பு ஒரு பாவம் செய்ய சந்தர்ப்பம் வரும் பொழுது தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்ற ஒரு உணர்வோடு வாழ்ந்து அவனை தேவன் உயர்த்தினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பஞ்ச காலத்துல அவர் ஞானத்தை கொடுத்து அந்த உலக அதிகாரிகளுக்கு, உலக ராஜாக்களுக்கு இவருடைய மித்தவனுடைய ஞானத்தை கொடுத்து எப்படி உணவை சேர்த்து வைக்க வேண்டும். பஞ்ச காலத்தில எந்த குறைவும் இல்லாமல் யோசேப்பு தேவன் வழி நடத்தினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், அபிஷேகத்தை பெற்று நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த அபிஷேகத்தினாலே உங்களுடைய நோய்கள் மாறுகிறதாக இருக்கிறது. உங்களுடைய நுகங்கள், உங்களால் முடியாத காரியங்கள் எல்லாம் அபிஷேகம் அந்த நுகங்களை முறிக்கிறது. ஒரு தடை இருக்கிறது என்றால் இந்த மதங்களுக்கூடாக, பிசாசுக்கூடாக இந்த தடைகள் வருகிறது. ஏசாயா 10:27 சொல்லுகிறது, அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையும், உன் கழுத்தில் நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளும் பொழுது ஆவியானவர் எங்களுக்கு வருகிறார். அந்த ஆவியானவர் எங்களுடைய நுகங்களை, கஷ்டங்களை அப்படியே நீக்கி விடுகிறார். துன்பங்கள், துயரங்கள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் நீக்கி அதை முறித்து விடுகிறான். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். இயேசு கிறிஸ்துவம் பாருங்கள், அவர் முழுக்கு ஞானஸ்தானத்தை பெற்றால் அதன் பின்பாக அந்த பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்று, இந்த அபிஷேகம் தான் இன்றைக்கு எங்களுக்கும்
எங்களுக்கு தேவன் தந்திருக்கிறார் அபிஷேகம். இந்த அபிஷேகம் தான் நான் வாசிக்கிறேன் அப்போஸ்தலர் 10:38 அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். இன்றைக்கு இந்த இலங்கை, இந்தியா, இந்த ஆப்பிரிக்கன் தேசங்களில பிசாசின் கிரிகைகள், சூனியங்கள், பிடி சூனியங்கள், மனிதனுக்கும் மனிதனுக்கு எதிராக இந்த பாவ பிசாசுகளை கொண்டு ஒரு நோயை கொண்டு வருவார்கள். அப்படியான தீமையான காரியங்களை செய்வார்கள். இதுல இருந்து விடுதலை பெற வேண்டுமாக இருந்தால் மனிதர்களை ஒப்ரஸ் பண்ணி டெவில் செய்கிறது காரணமா இருக்கிறார்கள். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றித்திருந்தார். பன்றைக்கு பாவம் இன்றைக்கு இலங்கை, இந்தியா, இந்த ஆப்பிரிக்கா தேசங்களில் எல்லாம் பிசாசு பிடித்திருந்தால் அவர்கள் இன்னும் ஒரு பிசாசிடத்தில்தான் போவார்கள் கலைப்பதற்கு. அவர்களுக்கு எந்த முன்னேற்றமும் வராது. பிசாசின் பிடியில இந்த இருக்கிறவர்களுக்கு இயேசுதான், இயேசுடைய அபிஷேகம் தான். அந்த இயேசு அந்த அபிஷேகத்தை பெற்று பிசாசின் பிடியில் இருந்த ஜனங்களை விடுதலையாக்கிறார். அதே போலதான் பரிசுத்த ஆவியானவர் அந்த இயேசு கிறிஸ்துவுடைய பரலோக அபிஷேகத்தை எங்களுக்கு தந்து இன்று எங்களுக்கு அந்த வல்லமையை தந்திருக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பாருங்கள், நாங்கள் மத்தேயு 4:23 பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல நோய்களையும் நீக்கி சுசமாக்கினார். அவருடைய அபிஷேகம் அவர் மக்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக சுற்றி திரிந்தார். பாருங்கள், தீமை செய்கிறது பிசாசு. இந்த ஏஞ்சல்ஸ் ஆக இருந்து விழுந்து போன தூதர்கள் தான் மனிதனுக்கு திருடுவது, கொல்லுவது, அடிப்பது, இப்படியான பாவ காரியங்களை யோன் 10:10 சொல்கிறது. திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று இவருக்கும் வரான். நானும் அவர்களுக்கு வாழ்வு தரவும் அந்த வாழ்வு பரிபூரணப்படவும் அவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உதித்தார். வாழ்வு தருவதற்கு, எங்களை அவர்களுடைய ராஜ்யத்தில் சேர்ப்பதற்கு. யோவேல் 2:27 சொல்லுகிறது, நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிறார்கள் நான் ஒரு பொழுதும் புறம்பே தள்ளுவதில்லை. இப்படியா இருந்தவன் தான் எங்களுடைய தேவன். அடுத்த வசனத்திலேயும் அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலுமே ஆவியை ஊற்றுவேன். கடைசி கால அபிஷேகத்தை ஊற்றி எங்களை ஒரு எழுப்புதலை காண செய்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். 29வது வசனத்திலே ஊழியக்காரன் மேலும் ஊழியக்காரியர் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். இப்படியாக அந்த ஆவி, அந்த பரிசுத்த ஆவி எங்களுடைய வாழ்வை வளமாக்குறது. 1 தெசலோனிக்கே 2:13 ஆகியால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது வேலன் செய்கிறது. பாருங்க, அது பெலன் செய்கிறதாக இருக்கிறது. விசுவாசிக்கும் பொழுதுதான் அது பெலன் செய்கிறதாக இருக்கிறது. நீங்கள் ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. இது தேவனுடைய வசனம். இதை தேவனுடைய வசனம் என்று நீங்கள் விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வார்த்தை உங்களுக்கு கிரியை செய்கிறதாக இருக்கிறது, சுகத்தை தருகிறதாக இருக்கிறது, பிசாசின் கிரிகைகளை அகற்றுகிறதாக இருக்கிறது. நான் ஒரு
பெரிய பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய சமூகத்துல நாங்கள் போகும் பொழுது நன்மைகளை பெற்றுக் கொடுக்கிறோம். தேவனுடைய வீட்டுக்கு போகும் பொழுது, ஜெப வீட்டுக்கு போகும் பொழுது அவருடைய நன்மைகளை பெற்றுக் கொள்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. பலிகளை செலுத்திடவே இவ பலியாக மாறிடவே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. தோத்திரம் தோத்திரமே. ஆமாண்டவரே, நாங்கள் உம்முடைய ஆலயத்தில நன்மையான ஈவுகளை பரிபூரணமான மரங்களை பெற்றுக் கொள்வதற்காக உம்மிடத்தில் வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருவருக்கும் நன்மையான ஈவுகளை பரிபூரணமான மரங்களை கொடுத்து பிசாசின் கிரிகைகளிலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவன் நீர் என்பதை இந்த 5 கட்ட மக்களும் அறிந்து கொள்ள, ஒரு எழுப்புதலை காண, பிசாசின் கிரிகைகளை அழிப்பதற்காகவே இந்த உலகத்துல வந்து இருளில் வாழும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பாவ இருள், சாபருள், துன்ப, துயர, கவலை, கண்ணீரில வாழுகிற, மதங்களில வாழுகிற இத்தனை மக்களை நீர் விடுவிப்பதற்காக பெரிய வெளிச்சமாக இந்த உலகத்துல உதித்தது இயேசு கிறிஸ்துவே நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். எல்லாரும் ரட்சிக்கப்படவும், எல்லாரும் இயேசுவை அறிகிற அறிவையும் நீர் கொடுத்திருக்கிறீர். தெளிவு அவர்களிடத்துல கொடுத்திருக்கிறீர். அவையானவரே, நாங்களும் தெரிந்து கொண்டோம். அந்த கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத ராட்சியத்தை நாங்கள் தெரிந்து கொண்டோம். ஆவியானவரே இயேசுவே, ஒவ்வொருவருக்கு நீர் இறங்கும்படியாக இந்த கடைசி காலத்துல இந்த மதங்களில, பாவத்தில, சாபத்தில வாடுகிற ஒவ்வொரு மக்களுக்கும் கடைசி கால அபிஷேகத்தை ஊற்றி ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. ஒவ்வொருவரோடும் உடைப்படுவீராக. உணர்வுள்ள இருதயத்தை கொடுப்பீராக. துதிகர மகிமை உண்டான வைத்தவனாய் உமக்கே செலுத்தி ஆண்டவர் நிச்சயமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வாதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில பிரகாசிப்பிக்கிற தேவன், நிச்சயமாக அவர்களை பிரகாசிக்கிற தேவன், ஒன்றான மெய்யான தேவன். அவர் தான் உங்களை பிரகாசிக்கின்றார். இன்னைக்கு அவருடைய நன்மைகளை சுதந்திரித்துக் கொண்டு நாங்கள் ஆசீர்வாதம் வாழணும். பிசாசு குற்றப்படுத்துவான், தேவனோ நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். அவர் நம்மை தட்டி எழுப்புகிறார். அப்படியாக அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தில நமக்கு வெளிச்சத்தை, ஆழமான சத்தியத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம். கற்றுக் கொடுத்த உங்களை, எங்கள் குடும்பத்தை, உங்கள் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை சித்தமானாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாதத்தை கூறுவோம். நன்றி பாஸ்டர். Amen. God bless you, Subhalango. God bless you, everybody.